உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏடில்லா திருநாமம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் மைமைப்படுவதாக. ஆண்டவரின் திருவுள்ள சித்தப்படி இந்த நாளிலே சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் சபைகளின் ஐக்கிய ஜெபக்கூடுகையில் வந்து பங்கு பெறவும், உங்களுடைய அன்பான இனிய முகங்களை பார்க்கவும், உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மைமைப்படுத்தவும், ஆண்டவர் அருளின கிருபைக்கு ஏற்ப அவரது வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த பொன்னான வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையின் அனுபவங்கள் மாறுகின்றன, கடந்து போகின்ற பாதைகள் மாறுகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன. ஆனால் அவைகளின் நடுவிலும் கர்த்தர் என்றென்றும் மாறாதவராக கூடவே இருக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக சுமைகள், துக்கங்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதி அடிக்கும்போது அப்போதெல்லாம் நம்மை தைரியப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தைகள். எப்போதோ ஏதோ பிராயத்தில் கேட்ட சில இனிய பாடல்கள் இத்தகைய அனுபவங்களினூடாக கடந்து போகும்போது என்னை அதிகமாக தைரியப்படுத்தி இருக்கின்றன. அதுபோலவே வேத வசனத்தோடு எப்பொழுதும் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறபடியினால் குறிப்பிட்ட சில வேத பகுதிகள் அவ்வப்போது தைரியம் பகருகின்றன. அத்தகைய ஒரு அனுபவம் இப்பொழுது நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த அனுபவத்தை சிந்திக்கும் போது என்னுடைய மனதிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு வேத பகுதி, அது என்னுடைய பிரசங்க வேத பகுதி அல்ல, என்னை நிலைநிறுத்துகிற தைரியப்படுத்துகிற ஒரு வேத பகுதி. அதை நான் வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை இந்த வேத பகுதி நினைவில் கொண்டு வரப்பட்டது. கர்த்தர் நினைவுக்கு கொண்டு வந்தார். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிட பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிசஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இந்த வேத பகுதி தான் இந்த அனுபவங்களினூடாக கடந்து போன போது என்னுடைய மனதிலே வந்தன. கர்த்தர் பலப்படுத்துகிறார். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆகவே கர்த்தருடைய கிருபை இம்மட்டும் தாங்கி வருகிறது. தொடர்ந்து எங்களை உங்களுடைய ஜெபங்களிலே நினைவு கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே உபதேசம் தொடர்பான மிக ஆழமான சில விஷயங்களை பற்றி பேசும்படியாகத்தான் தீர்மானித்திருந்தேன். அப்படித்தான் நானும் என்னுடைய தம்பியும் பேசியிருந்தோம்.
அது சௌர ஞானகுரு அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வந்ததினாலே அந்த விஷயத்தின் பக்கமாக என்னுடைய கவனத்தை நான் கொண்டு போக இயலவில்லை. ஆகையினாலே வேறொரு விஷயத்தை பற்றி, இதுவும் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆகவே அந்த விஷயத்தை பற்றி நான் பேசலாம் என்று என்னுடைய மனதிலே ஒரு உள்ளூதுதல், அகத்தூண்டுதல் ஏற்பட்டதினால் அந்த விஷயத்தை பற்றி உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். அது என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, துக்க வெள்ளி, பெரிய வெள்ளி என்ற பெயரிலெல்லாம் அறியப்படுகிற அந்த நாள் வந்து போனது. கிறிஸ்தவ உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை, மரணத்தை மிக அதிகமாகவே தியானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் நினைவு கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை, பாடுகளை எந்தெந்த கோணத்திலெல்லாம் பார்க்க முடியுமோ, அலசி ஆராய முடியுமோ, அந்தந்த கோணங்களிலெல்லாம் ஆண்டவருடைய மரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். முத்தாய்ப்பாக மும்மணி தியானம் என்ற பெயரில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையான கிறிஸ்தவ பெருமக்கள். அவ்வாறு அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது அந்த குட் ஃப்ரைடே அது முடியும். அதற்கப்புறமாக ஒரு நாள் இடைவெளி விட்டு வாரத்தின் முதல் நாள் வரும்போது ஈஸ்டர் சண்டே, உயிர்த்தெழுதலின் ஞாயிறு, அந்த உயிர்ப்பின் ஞாயிறு என்று கருதப்படுகிற அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அதனுடைய மேன்மையை பற்றி, உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி பல்வேறு விதமான கேள்வி கணைகள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக தொடுத்து விடப்படும் பொழுது எந்தெந்த கோணங்களிலெல்லாம் அதற்கு பதிலளித்து அப்படிப்பட்ட கருத்துக்களை முறியடிக்க முடியுமோ அவைகளையெல்லாம் கடந்த காலங்களில் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆக குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தியானிக்கிறோம். ஈஸ்டர் உயிர்ப்பின் ஞாயிறு அன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சிந்திக்கிறோம். இதற்கு இடையில் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலை பற்றி அவ்வளவாக சிந்திப்பதில்லை. நீங்கள் பொதுவாகவே யோசித்து பாருங்களேன். ஒன்று மரணம், அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல். ஆகவே மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் நாம் அதிகமாக சிந்திப்பது உண்டு, அடக்கத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பதில்லை. அப்போ எனக்கு மனதில் ஒரு எண்ணம் வந்தது, இதை பற்றி நாம் அதிகமாக சிந்திப்பதில்லையே, ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் பண்ணப்படுதலை பற்றி கொஞ்சம் படிக்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். அதிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்னென்ன என்பதை சிந்திக்கலாம் என்று மனதிலே ஒரு எண்ணம் வந்தது. அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், மரணமும் உயிர்த்தெழுதலும் அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலும் முக்கியமான ஒரு விஷயமா என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழும்பும். அந்த கேள்விக்கான பதிலை முதலாவது சொல்லிவிடுகிறேன். அதை சொல்லுவதற்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதலை பற்றி, அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துகிறதை பற்றி குறிப்பதற்காக முதலாவது திருமறையில் அதற்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள். நான் சாதாரணமாக சொல்லுவது உண்டு, ஒரு விஷயம் வேத புஸ்தகத்தில் ஒரு தடவை வருமானாலும் கூட அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே வசனம், அதே விஷயம் 2 முறை வருகிறது என்றால் அதைவிட விசேஷமானது. அதே வாக்கியம் அல்லது அதே விஷயம் 5 முறை வருமானால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது, மிக மிக முக்கியமானது அல்லவா? அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நாம் சாதாரணமாக சிந்திப்பது உண்டு. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படிங்கிற வசனம் 5 முறை வருகிறது.
சின்ன சின்ன மாற்றங்களோடு 5 முறை வருகிறது. அப்போ அந்த ஒரு வசனம் 5 முறை வருவதிலிருந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல, அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் பண்ணப்படுதலை பற்றி திருமறையில் அதற்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடுனா வேற எதையும் யோசித்துறாதீங்க. திருமறையில் அதற்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை பற்றி கூறப்பட்டிருக்கிற வேத பகுதிகள் மத்தேயு 27:57 முதல் 66 வரை, மத்தேயு 27:57 to 66, மார்க்கு 15:42 முதல் 47 வரை, மார்க்கு 15:42 to 47, லூக்கா 23:50 to 56, லூக்கா 23:50 to 56, யோவான் 19:38 to 42, யோவான் 19:38 to 42. இந்த வேத பகுதிகள் அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் பண்ணுகின்ற நிகழ்ச்சியை பற்றி விவரிக்கக்கூடிய வேத பகுதிகளாக உள்ளன. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் என்பது நாம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் என்பதை இது இடம்பெறுகிற வேத பகுதிகளினுடைய முக்கியத்துவம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி அநேக முன்னறிவிப்புகள், தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளன. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி முன்னறிவிக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் அடங்கின பழைய ஏற்பாட்டு வேத பகுதிகள் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலை பற்றியும் கூறுகிறது. ஏசாயா 53 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கரோட அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள், அவர் தமது மரணத்தில் ஐஸ்வர்யவான்களோட கூட இருந்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் பண்ணப்படுதலை பற்றி பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இனி மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் தம்முடைய மரணத்தை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகின்ற இடங்களில் எல்லாமே அடக்கம் பண்ணப்படுதலை பற்றியும் சொல்லியிருப்பார். 1-2 இடங்களை, ஒரு சில இடங்களை தவிர பெரும்பான்மையான இடங்களில் அடக்கம் பண்ணப்படுதலை பற்றியும் குறிப்பிட்டிருப்பார். மனுஷகுமாரன் நாம் இப்பொழுது எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை துன்புறுத்துவார்கள், பல பாடுகள் அனுபவிக்கிறதை பற்றி சொல்லிவிட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே எழுந்திருப்பார் என்று தம்முடைய அடக்கம் பண்ணுகின்ற விஷயத்தை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அது முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இனி நான்காவதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களில் முதன்மையானவர். அப்படின்னா அதிகமான நூல்களை எழுதினவர். புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ள மொத்த புத்தகங்களில் சரிபாதிக்கு மேல், என்னுடைய நம்பிக்கைப்படி எபிரேயர் நிருபத்தையும் சேர்த்தால் 14 நூல்களை எழுதி புதிய ஏற்பாட்டை மெருகூட்டியிருக்கிறவர் புனித பவுல். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி சொல்லும்போது அடக்கம் பண்ணப்படுதலை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3, 4, 5 வசனங்களில் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அப்போ கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்று சொல்லுவதினால் வேத வாக்கியங்களில் அவருடைய மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் சொல்லி இருக்கிறது போல அடக்கம் பண்ணப்படுதலை பற்றியும் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் எப்படி நாம் சிந்திக்கிறோமோ படிக்கிறோமோ அதுபோல முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் பண்ணப்படுதல் என்பதையும் இதன் மூலமாக நாம் உறுதிப்படுத்துகிறோம். சரி, அடுத்ததாக நாம் சிந்திக்கும் போது
இதற்கு இன்னொரு வசனம் கூட சொல்லலாம். பொதுவாக உலகத்திலே ஒரு மனிதனுடைய வரலாறு எழுதும்போது அவன் எந்த வருஷத்திலே எந்த இடத்திலே பிறந்தான் என்று சொல்லி ஆரம்பமாகும். அதுபோல அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வரலாறு முடியும் போது மரித்த விதம், மரித்த காலம், இடம், இதை பற்றி சொல்லி முடிப்பார்கள். அடக்கம் பண்ணப்படுதலை பற்றி அதிகமாக வராது. மரித்த இடம் சொல்லப்படும், மரித்த காலம் சொல்லப்படும், மரித்த விதம் கூட சொல்லப்படும். ஆனால் அடக்கம் பண்ணதல் அப்படிங்கிறது எல்லாரை பற்றியும் சொல்லி இருக்க மாட்டார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே, பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அநேகருடைய மரணங்கள் எழுதும் பொழுது அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவன் மரித்து தன் பிதாக்களோடு கல்லறையிலே வைக்கப்பட்டான். அப்போ அவர்களுடைய மரணத்தை பற்றி சொல்லுவதோடு கூட அடக்கத்தை பற்றியும் முக்கியப்படுத்தி சொல்லி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு விஷயம் கூட ஞாபகத்திற்கு வருகிறது. அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய மாளிகையிலே, அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாக பணிபுரிந்து வருகிறான் நெகேமியா. அப்படி பணிபுரிந்து வருகின்ற காலகட்டத்தில் எருசலேமை குறித்து அவன் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தார். இப்பொழுது திடீரென்று ஒரு செய்தி வருகிறது, எருசலேமிலிருந்து சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று. எருசலேமிலிருந்து சகோதரர்கள், யூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை கேட்டதும் அவ்வளவு பரபரப்பான ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஒரு மனிதன் நெகேமியா. ஏனென்றால் அந்த காலத்தில் மன்னனுடைய அரண்மனையிலே பானபாத்திரக்காரனாக இருத்தல் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அரண்மனையினுடைய ராஜ குடும்பத்தில் உள்ள அந்த உணவு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் தான் தலைவன். அதே நேரத்தில் அவனுக்கு நல்ல வாய்ப்பும் உண்டு. என்ன வாய்ப்பு உண்டு? ராஜாவுக்காக தயாரிக்கிற உணவு என்னவெல்லாம் உண்டோ அதெல்லாம் ராஜாவுக்கு முதல்ல சாப்பிடக்கூடிய உரிமை இவனுக்கு தான் இருக்குது. இவன் சாப்பிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா பார்த்துட்டு இவன் உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானா அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் மன்னர் குடும்பத்தில் உள்ளவங்களே சாப்பிடுவாங்க. ஒருவேளை மன்னனை பிடிக்காதவர்கள், இவனுக்கும் வேண்டாதவர்கள், இவனுக்கே தெரியாமல் ஏதாவது உணவிலே விஷத்தை கலந்து விட்டால் பானபாத்திரக்காரனுடைய தலை போய்விடும், உயிர் போய்விடும். ஆகவே பொறுப்பு மிக்கதொரு பதவி. 24 மணி நேரமும் மிக கவனமாக சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு உத்தியோகம். அந்த உத்தியோகத்தில் இருக்கும் போதும் கூட தன்னுடைய எருசலேமை குறித்து, தன்னுடைய ஜனங்கள் படுகிற நிந்தையை குறித்து, அவமானத்தை குறித்து, பரிசுத்த நகரத்தை குறித்த சிந்தனையோடு இருந்தான் என்பதை பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. நம்மில் என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைங்க, வேதம் வாசிக்கிறதுக்கு டைமே இல்லைங்க. என்ன செய்யறது? ஆண்டவர் 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்கிறாரு. கூட ஒரு 6 மணி நேரம் கொடுத்து 30 மணி நேரமாக கொடுத்துருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆக தப்பெல்லாம் அவர் மேலே போட்டுடுறோம். ஏன்னா 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கூட வீணாக்காம ரொம்ப துல்லியமாக செலவழிக்கிற மகான்கள் அல்லவா நாம் எல்லாரும். அப்படித்தானே? அதனால தானே அது காண மாட்டேங்குது. அப்போ வாழ்க்கையில் எந்த பரபரப்பான சூழ்நிலையில் இருந்தாலும் தெய்வீக காரியங்களில், ஆவிக்குரிய விஷயங்களில் கவனம் செலுத்த முடியும் என்பதற்கு பானபாத்திரக்காரனாகிய நெகேமியா நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. சரி, அது நான் அங்கே போகலை. அப்போ அந்த நெகேமியா அரசனுக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் அரசன் முகத்தை பார்க்கிறான், நெகேமியாவினுடைய முகத்தை. நெகேமியாவே, இன்றைக்கு உன் முகம் துக்க முகமாய் இருக்கிறது, என்ன காரணம்? அப்போ அதிலிருந்தே ஒரு விஷயம் தெரியுது, இதுக்கு முன்னாடி ஒருபோதும் அவன் முகம் அப்படி என்ன செய்ததில்லை, இருந்ததில்லை. அவனே சொல்றான், உன் முகம் இப்படி ஒருபோதும் துக்க முகமாய் இருந்ததில்லை, இன்னைக்கு நான் பார்க்கிறேனே, என்ன வித்தியாசம், என்ன காரணம்? அப்ப அவன் சொல்ற விஷயம் பதில் என்ன? என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கிற நகரம் பாழாய் கிடக்கும் போது நான் துக்கமுகமாய் இராதிருப்பது எப்படி? அப்ப அந்த இடத்தை விசேஷிப்பிக்கிறது மகாராஜாவின் நகரம் என்றோ அல்லது எங்கள் ஆண்டவர், எங்களுடைய முன்னோர்களான தாவீது முதல்
அநேக அரசர்கள் ஆட்சி செய்து வந்த எங்களுடைய தலைநகர் என்றோ சொல்லாமல் என்ன சொல்றாங்க, எங்கள் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கிற நகரம். அப்ப அதிலிருந்தும் அடக்கத்திற்கும் கல்லறைக்கும் என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அப்போ நம்முடைய இந்த செய்தியினுடைய முதல் தலைப்பு, அதாவது அடக்கம் பண்ணப்படுதலினுடைய அதை முக்கியத்துவப்படுத்தி சிந்திக்க வேண்டுமா என்று கேட்டால் சிந்திக்கலாம் என்பதற்கான இந்த குறிப்புகளை சொன்னேன். இனி அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது, ஒருவர் இறந்து போய்விடுகிறார், எக்ஸோ ஒய்யோ இசட்டோ யாரோ ஒருவர் இறந்து போய்விடுகிறார். அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள், அதாவது அவரை அடக்கம் செய்ய முதல் கடமைப்பட்டவர்கள் யார் யாரு? குடும்பத்தினர், உறவினர். அதை விட கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விசாலமா போனா, அடுத்த ஸ்டெப்பு போனா நண்பர்கள். அப்படித்தானங்க? முதல் உரிமை கடமைப்பட்டவர்கள் குடும்பத்தினர், அப்புறம் உறவினர்கள், அதுக்கப்புறம் நண்பர்கள். இவங்க தான் பொதுவாகவே எங்கேயுமே ஒருவர் இறந்துட்டாருன்னா அவர் அடக்கம் பண்றதுல முன்னின்று செயல்படுகிறத நம்ம பார்க்கலாம். குடும்பம் இல்லை அப்படின்னா யார் வந்துடுறாங்க? உறவினர்கள் வந்துடுறாங்க. அவங்க கொஞ்சம் இல்லை, கம்மியா இருக்குது, ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே யார் வந்துடுறாங்க? சிநேகிதர்கள் வந்துடுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த 3 பேருமே இருந்தாங்களா? 3 கூட்டம் இருந்தாங்களா? இருந்தாங்க. குடும்பத்தினர் இருந்தாங்களா? இருந்தாங்க. உறவினர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. சிநேகிதர்கள் யாரு? சீசர்கள். சீசர்கள். ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்ததினால் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்றேன். அப்போ சீசர்கள் ஒரு அர்த்தத்தில் யாராகவும் இருக்கிறார்கள்? சிநேகிதராகவும் இருக்கிறார்கள். அப்போ ஒரு மரித்து போன ஒரு நபரை அடக்கம் பண்ண வேண்டிய கடமைப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னா, முதலாவது குடும்பத்தினர், அடுத்த 2வது வட்டம் உறவினர்கள், அடுத்த நண்பர்கள், சிநேகிதர்கள். இவங்களை வச்சு எப்படியாவது ஒருத்தருடைய அடக்கம் என்ன செஞ்சிருது? முடிஞ்சிருது. அவங்களா இவங்க, இவங்களா அவங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 3 கூட்டமும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இருந்தாங்க. ஆனா இந்த 3 பேரும் அடக்கம் பண்றதுக்கு தைரியமா முன்ன வந்தாங்க அப்படின்னு கேட்டா இல்ல. இல்ல, வரல. கஷ்டம் இல்லை, அது அந்த சூழ்நிலையில் கடந்து போறவங்களுக்கு தான் தெரியும், செத்தவங்களுக்கு தெரியாது. அந்த சார்ந்திருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னன்னு. அப்போ ஆண்டவர் மரித்தார். இந்த 3 பேருமே, இந்த 3 கூட்டமும் அவருக்கு இருந்தும் இந்த 3 பேருமே என்ன செய்யலங்க? வரல. அவங்க வராததுக்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. அப்படின்னா காரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தங்களை கேட்டா ஒவ்வொரு காரணம் இருக்கு. உதாரணமாக குடும்பத்தினர் அப்படின்னு எடுத்துங்க. அந்த குடும்பத்தினர்ல உடன்பிறப்புகள் அவங்க எல்லாம் சேர்ந்து வந்துருவாங்கல்ல, அதெல்லாம் குடும்பத்தினர் தானே சொல்ல முடியும். குடும்பத்தினர் இவங்க வராததுக்கு ஒரு காரணம் விசுவாசிக்கல. அவருடைய சகோதரர்களும் அவரை என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. அப்படின்னு வாசிக்கிறோமா இல்லையா? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம். அதிலே வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்திலிருந்து. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான்.
நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இது ஆவியானவரால் ஏவப்பட்டு யோவான் கொடுக்கிற விளக்கம். அதுக்கு முந்தினது நடந்த சம்பவம். ஆனால் ஒன்று, சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கல. ஆனால் தன்னுடைய அண்ணன் ரொம்ப பிரபலமாகணுங்கிறது அவங்களுக்கு ஆசை இருக்கு. இன்றைக்கும் சில வேலைகளை நம்ம குடும்பங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு பல விதத்தில் தூண்டுதலாக இருப்பாங்க. அதை கவனிச்சிருக்கீங்களா? பல குடும்பங்களில் உண்டு. அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களான்னா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, சபைக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. ஆனால் நம்ம மேலே ரொம்ப கரிசனையாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கரிசனையாக இருப்பாங்க. நம்முடைய பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க. அது மாதிரி இவங்க ஆண்டவருடைய தம்பிமார்கள், சகோதரர்கள், குடும்பத்தினர்கள் அவரை நம்பலை. ஆனால் அவர் மேலே ஒரு அக்கறை. ஆமாம், இப்படியே பண்ணிட்டு இங்கே மட்டுமே அடைஞ்சு கிடந்தா எப்படி? பிரபலம் ஆகணும்னா எங்கே போகணும்? எருசலேமுக்கு போகணும். அந்த எண்ணமெல்லாம் இருக்கு. ஆனால் என்ன செய்யலை? விசுவாசிக்கவில்லை. அப்போ அவங்க வராததுக்கு காரணம் அதுன்னு நம்ம சிந்திக்கலாம். ஒரு கருத்து. இன்னொன்று, உறவினர்கள் அவங்க அடக்கத்துக்கு தைரியமாக முன் வராததுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சிந்திக்க முடியும். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவருடைய இனத்தார் அப்படின்னா சொந்த பந்தங்கள், உறவினர்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அப்ப இவங்க மனசுல என்ன பஞ்சிருக்கு? அவரை பத்தி புத்தி பேதலிச்சு போயிருக்கிறாரு. மதிமயங்கி போயிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? புத்தி பேதலிச்சு போயிருக்கிறாரு, பைத்தியம் பிடிச்சு போயிருக்கிறாரு அப்படின்னு மதிமயங்கி இருக்கிறாருன்னு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை, அதுவும் இருக்கிறதுலையே ஈனமான சாபமான ஒரு மரணத்தை ஏற்ற ஒருவரை அடக்கம் பண்றதுக்கு எப்படி தைரியமா வருவாங்க? அவங்க வரல. இனி நம்மாளுக அப்படின்னா நண்பர்கள், சிநேகிதர்கள். இவங்க வராததுக்கு காரணம் என்ன? கைது செய்யும் போது, கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யும் போது செதறி ஓடினவங்க உயிர்த்தெழுந்த சாயங்காலம் வரைக்கும் பயத்தில் இருந்து மீளலை. அப்படித்தானங்க? கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கும் போது அந்த அனுபவம் என்ன சொல்லியிருக்கு? மத்தேயு 26:56. அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். மார்க் 14:50 அதை வாசிக்கிறோம். ஓடி போனார்கள். ஆனா அவர் உயிர்த்தெழுந்து சாயங்காலத்தில் சீசர்களுக்கு தரிசனமாகிறாரா? அப்படித்தானே? யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால். அவர் உயிர்த்தெழுந்த சாயங்காலம் ஆச்சு. அப்ப வரைக்கும் இந்த பயத்துல இருந்து அவங்க என்ன செய்யல? மீளல. பிறகு இவங்க எப்படி வருவாங்க? ஆக ஒரு மனுஷன் இறந்திருந்தான்னா அவன் அடக்கம் பண்றது குடும்பத்தினர், உறவினர்கள், சொந்த பந்தங்க, சிநேகிதர்கள் செய்யணும். ஆண்டவருக்கு இது 3 இருந்தாங்க. இந்த 3 கூட்டமும் இருந்தாங்களான்னு கேட்டா இருந்தாங்க. ஆனா ஒருவரும் என்ன செய்யலைங்க? முன் வரல. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தின பல விஷயங்கள், இப்ப 3 காரியங்கள் ஒவ்வொரு கூட்டத்தை பத்தியும் பார்த்தாலும் பொதுவான ஒரு விஷயம்னு சொல்றது பயம்தான். அப்படித்தானங்க? சமுதாயத்தில் தங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து போயிடுமோ, தேவதூஷணம் சொன்னாருன்னு குற்றம் சாட்டி சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க.
ரோம அரசாங்கத்துக்கு எதிராக நான் யூதருக்கு ராஜான்னு சொல்லி கலகம் பண்ணா, ஜனங்களை தூண்டி விடுறான் அரசாங்கத்துக்கு எதிராகன்னு குற்றம் சாட்டி அப்படி கொண்டு வந்துதான் சிலுவையில் அடித்தாங்க. ஆக மத துரோகம், ராஜ துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒருத்தருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு பயம், துணிச்சல் வரவில்லை. அதனால தான் பாருங்க, அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு போன போது அதை பற்றி சொல்லும் போது ஆவியான ஒரு வார்த்தை எழுதி வச்சிருப்பாரு. என்னது? துணிந்து போய். அந்த வேத பகுதியை பாருங்க, மார்க் 15:43. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்ப இவன் துணிந்து போய் கேட்டான் என்றால் மற்றவர்கள் யாருக்குமே அது என்ன இல்லை? துணிச்சல் இல்லை. ஆகையினாலே துணிந்து போகல, தைரியம் வரல, பயந்து போய் இருக்கிறாங்க. அப்ப இதுவரை சிந்தித்ததிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற ஒரு விஷயம், மனிதருக்கு பயப்படுகிற பயம், மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனிதனை தெய்வீக காரியங்களை அலட்சியப்படுத்த தூண்டுகிறது, அதற்கு காரணமாகிறது. அதான் இப்ப யாரோ ஒரு சகோதரி சொன்னாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சிக்கிறதுனால, மனிதரால் வருகிற மகிமையை, புகழ்ச்சியை விரும்புகிறதினாலே எத்தனை ஆவிக்குரிய தெய்வீக காரியங்களில் செயலாற்ற வேண்டிய நாம் முடங்கி கிடக்கிறோம். இதை சொல்லும்போது சில உதாரணங்கள் நினைவில் வருகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். யோவான் 12, அதுல 27வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. யூத ஜனங்களை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, இவ்வளவு அற்புதங்களை அவங்களுக்கு முன்னாடி அவர் செஞ்சிருந்தோம், அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க சொல்லப்படுது. ஆனா அதோட நிக்காம 42ஆம் வசனத்துல ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். பாத்தீங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நல்ல பதவியில் இருந்தவர்கள், பொறுப்பில் இருந்தவர்கள் கூட என்ன செய்திருக்கிறார்கள்? விசுவாசித்திருக்கிறார்கள். அப்படித்தான் இங்க வாசிக்கிறோம். பெருங்கூட்டம் விசுவாசிக்கல, ஆனா ஒரு கூட்டம் விசுவாசித்தார்கள். அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. யாரு? அதிகாரிகள், யூத சமுதாயத்திலே மேன்மக்கள், பொறுப்பு வகித்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனாலும் ஜபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படாதபடிக்கு பயம். சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தினால் பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். காரணம் என்னவா? தேவனால் வருகிற மகிமையை விட மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்படின்னா மனுஷன் தங்களை மதிக்கணும், மனுஷர்கள் மத்தியில் நல்ல அந்தஸ்தா இருக்கணும், பேரும் புகழும் இருக்கணும், மக்கள் செல்வாக்கு நமக்கு இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு பின்னாலே போனால், இந்த அறிக்கை செய்தால் சமுதாயத்திலிருந்து நம்மை ஒதுக்கி விடுவார்கள், நமக்கு இருக்கிற பெயர் புகழ் எல்லாமே போய்விடும் என்ற அச்சம் துணிந்து ஆண்டவருக்காக நிற்பதற்கு முன்வரவில்லை. அவர்களை தடுத்து போட்டது. என்ன பரிதாபம்! இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சந்தர்ப்பங்களில் சொந்த பந்தங்களை பிரியப்படுத்துவதற்காக,
உறவினர்களை பிரியப்படுத்துவதற்காக, நம்முடைய நண்பர்களை பிரியப்படுத்துவதற்காக எத்தனை விஷயங்களில் வசனத்தை மீறுகிறோம், எத்தனை விஷயங்களில் தெய்வீக காரியங்களை புறக்கணிக்கிறோம். கேட்டா சொல்லுவான். ஒரு உதாரணமாக, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம வரணும். அன்னைக்கு பார்த்து காலையில் விருந்தினர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப என்ன செய்யறது? உடனே அடுத்த வாரமோ அல்லது இடையில நம்ம போய், என்னங்க வந்துருவீங்க கூட்டங்களுக்கு, என்ன இன்னைக்கு நீங்க வரல அப்படின்னு கேட்டா, அதை ஏன் கேட்குறீங்க? பிசாசு உடனே நேரம் அங்கதான். எங்க பிசாசு எதுக்கு எடுத்தாலும் அவனை போய் இழுத்துடுறாரு. இப்ப ஆக மொத்தம் வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க யாருங்க? பிசாசு அனுப்பின ஏஜென்ட்டுகள். அப்படி மாதிரி தானே ஆயிப்போகுது. அதை ஏன் கேட்குறீங்க? இந்த பிசாசு கரெக்டா ஆராதனை நேரம் பார்த்து தடைய கொண்டு வர்றாங்க. அது பாருங்க, ஒரு நாளும் வீட்டுக்கு வராதவங்க இன்னைக்கு பார்க்க வந்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 2 நிமிஷம் தாமதம் பண்ணியிருந்தா நாங்கள் வந்திருப்போம். கதவை பூட்டிட்டு திரும்புறதுக்கு தான் முயற்சி பண்ணோம், வந்துட்டாங்க. இப்படி சனியங்க மாதிரி வந்துட்டாங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி அவங்கள 2 திட்டினா தானே நம்ம இவங்களை ரொம்ப நல்லவங்களா சொல்லுவோம். எவ்வளோ வாஞ்சையா இருக்கிறாங்க, எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு நம்ம மெச்சிக்கிடுவோம்ல. அதனால அவங்கள 2 திட்டுறது. அதனால வர முடியாம போச்சுங்க. நல்லா இருந்தா என்ன செய்திருக்கணும்? ஆமா, எல்லாம் ரெடியா இருக்குது. மத்தியானத்துக்கு சாப்பாடெல்லாம் நமக்குன்னு பண்ணி வச்சிருப்போம்ல, சமைச்சு வச்சுட்டோம். நீங்க நல்லா குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, நாங்க ஆராதனைக்கு போயிட்டு வந்துடுறோம். சொல்லணுமா இல்லையா? இல்ல நீங்களும் வாங்க, அதான் அதை விட மேன்மை. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை, அது அதிக மேன்மையா இருக்குமே அப்படின்னு சொல்றாருல. அது மாதிரி கூட்டிட்டே வந்துட்டா அதான் அதிலும் மேன்மையானது தான். இப்படியே ஒரு 2 தடவை 3 தடவை பண்றீங்கன்னு வச்சுங்க, அடுத்த ஜென்மத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுக்கு விருந்தாலும் வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டும் உங்களை கூப்பிடவும் மாட்டாங்க. இது நம்மள வாழ்க்கையை அவங்க படிக்கணும். அவங்களாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நம்ம என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் வரமாட்டாங்கங்க. அது தலை போற காரியமா இருந்தாலும் வரமாட்டாங்கங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோமா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம், ஐயோ நம்மளை வீட்டு காவலுக்கு வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க சபை தான் முக்கியம், அங்கே போயிடுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டை காத்துக்கிட்டு இருக்கணும். வேணாங்க போனால் அப்படி மத்தியானத்துக்கு மேலே போய்க்கலாம். இந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். அவங்களுடைய விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க, தளர்த்தி விடுறது நம்ம தானே வளைஞ்சு கொடுக்கிறோம். தெய்வீக காரியங்கள் வரும்போது சரியாக நிற்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு கலாத்தியர் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷரையா தேவனையா? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே, இருக்க முடியாதே சொல்றாரு. இன்னொரு இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்வாரு, அது எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனங்கள். அது ஒண்ணு, எனக்கு எப்போதும் செய்தி தயாரிக்கும் போதும் பிரசங்கம் பண்றதுக்காக போய் நிற்கும் போதும் என் மனசுல அடிக்கடி வரக்கூடிய ஒரு வேத பகுதி. உங்களுக்கும் கூட நான் ஏதாவது சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு, 3ஆம் வசனத்திலிருந்து, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். அவருடைய இலட்சியம் எப்படி இருக்குன்னு பாருங்க.
அவருக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். தன் வாழ்நாள் முழுவதும் தேவனை மட்டுமே பிரியப்படுத்தும்படியாக வாழ்ந்த ஒரு உத்தமமான தேவ மனிதன். ஆகையினாலே வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த லட்சியத்தோடு வாழ்கின்ற ஒருவனுக்குத்தான் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை நெருங்கும் போது இப்படி சொல்ல முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போ மனுஷனுக்கு பயப்படுற பயம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய விடாமல் இவர்களை எல்லாம் என்ன செய்தது? தடுத்து போட்டது. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சரி, அடுத்து அடக்கம் பண்ற விஷயத்திற்கு திரும்ப வருவோம். இவங்க யாரும் முன் வரல. அப்புறம் 2 பேர் போய் அடக்கத்துக்கான காரியங்களை செய்யறாங்க. அதை பின்னால சொல்றேன். இவங்க 2 பேருமே வராம இருந்திருந்து அப்படியே விட்டாங்கன்னு வச்சுங்க, குடும்பத்தினரும் வரல, உறவினர்களும் வரல, சிநேகிதர்களும் வரல, யாரும் வரல, அது அப்படியே கிடக்குது. என்ன ஆயிருக்கும்? அவங்கள என்ன பண்ணாங்க? காலை கூட உடைக்க வேண்டியது வராதுன்னு வச்சுங்க. இவன் அவர் முன்னாடி செத்துட்டார் இல்லையா, இறந்துட்டார் இல்லையா, அதனால காலை கூட உடைக்க வேண்டியது வராது. அந்த 2 பேருக்கு என்ன கதி ஏற்பட்டிருக்குமோ அதான் ஏற்பட்டிருக்கும். அந்த சரீரத்தை அப்படியே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும். யாரும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா மரத்தில் மேல் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அது கொஞ்சம் பேரை தடுத்திருக்கலாம். அப்புறம் சில வேளைகளில் வரலாற்று கூற்றுப்படி சிலுவையில் அடிக்கப்படுறவங்களுடைய உடலை அப்படியே விட்டுருவாங்க. யாரும் கேட்கறதுக்கு முன் வரல அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க. அது என்ன ஆகும்? கழுகுகள் வந்து அதை கொத்தி தின்னும். அப்புறம் அதிலிருந்து சிதைந்து சிதறி விழுகிற மாமிச துண்டுகளை நரிகள் மற்றும் அந்த என்ன சொல்றது பிராணிகள் அதை சாப்பிடும். சில வேளைகளில் அப்படி யாரும் முன் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்த அது என்ன சொல்றது, சுத்திகரிப்பு தொழிலாளர்களா என்ன சொல்லுவாங்க, துப்புரவாளர்கள். எஸ், துப்புரவு பணியாளர்கள், கரெக்ட். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுருவாங்க. அதுவும் கூட சிலருடைய அபிப்பிராயப்படி இப்படிப்பட்ட சடலத்தை வந்து எருசலேமுக்கு வெளியில குப்பை கூலங்கள்லாம் போட்டு பிறகு அதுக்கு பேர் வந்து கெஹன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் எல்லா கழிவுகளும் குப்பைகளும் போடுவாங்க. குறிப்பிட்ட காலம் ஒரு தடவை அதில் வந்து தீ வச்சு எல்லாம் இது பண்ணுவாங்க. அது எப்போதும் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அதை பற்றி சொல்லும்போதும் கூட அந்த கெஹன்னான்னு சொல்றது வந்து அதைத்தான் சொல்றாரு. அதை நீங்கள் வந்து நரகத்தை பற்றி சொல்றதா தப்பா விளக்கம் கொடுக்குறீங்கன்னு யெகோவா சாட்சிக்காரங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் அது தப்பு, அது சரியல்ல. ஆனால் அந்த கெஹன்னாங்கிற இடம் இருக்கிறதுங்கிறது உண்மைதான். அந்த மாதிரி இடத்துல எதுலையாவது போட்டு இது பண்ணியிருக்கோம். அப்போ என்ன செய்யணும்? என்ன ஆகும்? வேத வசனம் நிறைவேறாது. அவர் மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாளில் உயிர்த்தோடு எழும்பணும். அப்போ அந்த வேத வசனம் நிறைவேறணும். இனி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படும். அதுவும் சாதாரண அடக்கம் அல்ல. எப்படி? ஐஸ்வர்யவானோடே. அவர் தமது மரணத்தில் ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அந்த வேத வாக்கியம் நிறைவேறணும். அடுத்து வேற என்ன வாக்கியம் நிறைவேறணும்? பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்றாருல, பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவருடைய சரீரத்தை பத்தி சொல்லுவாரே, ஒரு வேத பகுதியை மேற்கோள் காட்டி பேசுவாரே, ஞாபகம் இருக்கா? எஸ், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க.
22 இருந்து, இஸ்ரவேலரே 2:22 இருந்து, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது அப்படியே பேதுரு அப்போஸ்தலன் கம்பீரமாக நிற்கிறது தான் கண்ணு முன்னாடி தெரியுது. என்ன வார்த்தைகள்! ஒரு மீனவன் இல்லை, எவ்வளோ அருமையாக பேசுகிறாரு பாருங்க. அப்புறம் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து, அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாமிசம், அல்லது அதான் சொல்றாரு பாருங்க 31, அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். வாசிக்கிறோமா இல்லையா? அப்ப அவருடைய சரீரம் காக்கப்பட வேண்டும், அது அழிவை காணக்கூடாது. அது தேவனுடைய திட்டம், அது வேத வாக்கியம் சொல்லி இருக்குது. இது எங்க வருது? பழைய ஏற்பாட்டில். எங்க? சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் வருது. அது இங்கே மேற்கோள் காட்டி பேசுறாரு. இதெல்லாம் சீசர்களுக்கு தெரியும் தானே, யூதர்கள் தானே, தெரிஞ்சிருக்கணும்ல. அதுல ஒருத்தர் தானே பேசுறாரு. அப்ப இந்த வசனம் நிறைவேற வேண்டுமானால் அவர் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணப்படணும். ஆகவே நாம் அந்த பொறுப்பை என்ன செய்வோம், நிறைவேற்றுவோம். வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் இதையெல்லாம் இப்படியெல்லாம் வசனங்கள் சொல்லியும் ஒருவேளை அவர்கள் அதை அறிந்திருந்தாலும் கூட பயம் முன்னேறி வரவிடாமல் அவர்களை என்ன செய்கிறது? தடுத்து கொண்டிருக்கிறது, தடுத்தது. ஆண்ட பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மேல் அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கருசனை உள்ளவராக இருக்கிறார். ஏன்? அது அவருக்குன்னு ஸ்பெஷலா ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். அப்படித்தானே? எஸ். சங்கீதம் 40 மேற்கோள் காட்டி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 5 to 7 வரையுள்ள வசனங்களில் எபிரேய நிருபத்தின் ஆசிரியர், என்னுடைய நம்பிக்கைப்படி புனித பவுல், மிக அழகாக சொல்லுவார், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அப்ப அது தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். அந்த சரீரத்தை அழிவை காணவிடாமல் பாதுகாக்க வேண்டிய திட்டம், பொறுப்பு தந்தையாகிய தேவனுக்கு இருக்கிறது. ஆகவே அதை செய்ய இவர்கள் முன்வராத போது தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அதுவரையிலும் வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த 2 பேரை ஆண்டவர் களத்தில் கொண்டு வருகிறார். இதை சொல்லும்போது எஸ்தருடைய புத்தகத்தில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். நீ இல்லைன்னா பாவம் அவர் திட்டமே தவிடுபடி ஆயிடும். நீ இல்லைன்னா அவர் பிளானே உடஞ்சு போயிடும். பாவம் கெஞ்சி நிற்கிறாரு, கையை கட்டி நிற்கிறாரு, தாங்கி நிற்கிறாரு. இப்படியெல்லாம் யாரையும் போட்டு தாங்க வேண்டாம். ஐயோ பாவம் பார்த்து அவருக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டாம். அவர் வச்சிருக்கிறாருங்க, 1000 பிளான் வச்சிருக்கிறாரு. அவர் வச்சிருக்கிறாரு, அவருடைய திட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அணிவகுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அது யாருங்கிறது குறித்த காலம் வரைக்கும் நமக்கு தெரியாமலேயே இருக்கலாம். நாம் செய்ய தவறும் போது
தேவனுடைய திட்டம் அதோடு கூட தவிடுபடியாகிவிடும் என்று மட்டும் எண்ணாதீர்கள். நீங்கள் இல்லை என்றால் வேறொரு நபரை அந்த இடத்தில் பயன்படுத்துவார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறின காரணத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே குற்றவாளியாக நிற்போம். அந்த 2 பேரு யாரு? அவங்களுடைய சுபாவங்கள் என்ன, குணங்கள் என்ன, அவங்க என்னென்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்றதுக்காக அந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்து செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எதுவுமே தெரியல. என்ன ஆனாங்க? இதெல்லாம் மனசுல வருதில்ல? 2வது செய்தியில பார்ப்போம். சரி, இப்போ என்னுடைய வார்த்தையை நான் இங்க நிறைவு செய்கிறேன்.